ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ஹோம். இன்றைக்கி ஒரு டென்ஷனான டே தாங்க. பால் சட்டி எடுத்தால் பால் இன்னும் வரலைங்க. ஸோ என் பசங்க வெறும் பால் மட்டும்தான் குடிச்சிட்டு போவாங்க காலையில். அப்புறமா அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு ஆப்பத்துக்கு ஊற வச்சிடலாம் அப்படின்ட்டு பச்சரிசி 1/2 kg அதே கப்பில் 1/4 கப் உளுந்து கழுகி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க. ஒரு 2 days நான் துவைக்கல. அது ஒரு குத்தமாக இருந்தால் நீயே வச்சுக்கோங்கிற அளவுக்கு துணி இருந்தது. ஃபைனலாக முடிவெடுத்து மேகி செஞ்சதுக்கப்புறம் பால் வந்துடுச்சுங்க. ஸோ பெரியவனுக்கு பாலும் சின்னவனுக்கு மேகியும் செஞ்சு கொடுத்துட்டேன். அப்புறம் எங்களுக்கும் டீ போட்டு குடித்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ராகி அடை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ராகி அடைக்கு தாங்க ரெடி பண்ணேன். ஸோ பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, சீரகம், உப்பு எல்லாம் அந்த மாவில் போட்டு நல்லா பெனஞ்சு நம்ம சப்பாத்தி மாவும் இல்லாமல் கொஞ்சம் இழகின மாதிரி அதை பெனஞ்சு இந்த பதத்துக்கு பெனஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு மேட்சிங்கான சட்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகனட் சட்னி தாங்க. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதை நம்ம தண்ணியை தொட்டு இந்த அளவுக்கு எடுத்து நம்ம தண்ணியை தொட்டு தாங்க தட்டி எடுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச மாவு ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுக்கு அந்த 1 கப் 1/2 kg பச்சரிசிக்கு 1 கப் நம்ம சாப்பாடை எடுத்துக்கணுங்க. அதையும் எடுத்து நல்லா அரைச்சதுக்கப்புறம் நான் கை போட்டு கிளறவே மாட்டேங்க. எனக்கு அது ஹீட் ஆகிடும், ஒரு புளிச்ச மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டு ஸோ நான் கையில் தான் அதாவது கரண்டியில் அந்த கையில் தான் நான் கலக்குவேன். ஏன்னா ஃபஸ்ட்லேருந்தே எனக்கு இதே தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ நல்லா கலக்கி வச்சதுக்கப்புறம் புளிச்சதுக்கப்புறம் ஊற்றினா சூப்பராக இருக்கும். மேலே 2 பேர் எங்கள் வீட்டில் பெயிண்ட் அடிச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்நாக்ஸும் டீயும் ரெடி பண்ணிவிட்டு மேலே எடுத்துகிட்டு போனாங்க. ஃபுல்லும் ஒயிட்டாக டஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அதை கொஞ்சம் கூட்டி விட்டுட்டு ஒரு ரவுண்ட் மேலே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஓகே, ஒரு அளவு முடிச்சிருக்காங்க. எல்லாம் ஒரு ரவுண்ட் செக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறங்கியாச்சுங்க. இறங்குனா வேலையாக தீருது, அவ்வளோ வேலை இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்க்கலான்ட்டு மாட்டுக்கு வாழைப்பழம், வேஸ்ட்டான வாழைப்பழம், காய்கறிகள் எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து பேக் பண்ணி வச்சேங்க. திரும்பி பார்த்தா இத்தனை துணி கையில் துவைக்கிறதுக்கு இருக்கா? அவ்வளோதான், முடிஞ்சது ஜாலி. பாய்.